கல்பனா, என்னது இது? கிச்சனை இவ்ளோ அசிங்கமா ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ அம்மா, இது அம்மா சத்தியமா சத்தியமா இதெல்லாம் நான் செய்யவே இல்லம்மா. ஐயோ ஐயோ, இது யார் செஞ்சிருப்பா? ஹலோ கல்பனா, வேற யார் செய்வா? நீ தானே சமையல் அறையில இருந்தது. ஒன்ன தவிர வேற யார் வந்தா? எப்ப பார்த்தாலும் கோபம், அகங்காரம், ஆவுனா பணக்காரிங்கிற திமிரு வேற. சம்பந்தி, இவ ஒரு வேலையும் செய்ய மாட்டா. எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறது, ஷாப்பிங் போறது, தூங்குறது, இதுதான் அவளோட வேலை. ஐயோ, ஏதாவது ஒண்ணு தப்பி தவறி நான் கேட்டா பைத்திய பிடிச்ச மாதிரி அக்கம் பக்கத்துல எட்டி எட்டி பாக்குற மாதிரி கத்துவா. ஐயோ, நான் என்ன பாரு பண்ணுவேன்? பானுமதி, ஆ? இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஐயோ, ஏன் சம்பந்தி, இவ உங்க பொண்ணு தானே? ஆமா, என் பொண்ணுதான். ஆனா அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ இவ உன் மருமக. இவளை சரி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. அத விட்டுட்டு இங்க வந்து சும்மா குறையெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பார், உங்க வீட்டு சீதாவ என் வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வந்து எங்க வீட்டு பழக்க வழக்கங்களை எல்லாம் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அதே மாதிரிதான் பிரியாவையும் மாத்தணும்னு நினைச்சேன். அவ மாறதாதான் இருந்தா. ஆனா நீ எங்க விட்ட எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்ச. அதனாலதான் அவளால மாறவே முடியல. இங்க பார், முதல்ல நீ சரியா இருந்தா தானே ஓ மருமகளை சரி பண்றதுக்கு. ஐயோ, ஏன் சம்பந்தி, இது எந்த ஒரு நியாயம்? நான் உங்க பொண்ண பத்தி குறை சொன்னா நீங்க என்னையே குறை சொல்றீங்க. ஏன் சம்பந்தி, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இங்க பார் பானுமதி, சும்மா 2 நாள், 2 நாள் தான் நீ இந்த வீட்ல இருக்க வந்திருக்க. சும்மா சும்மா குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இத பாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத உங்க வீட்ல வச்சுக்கோங்க. எங்க வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. அதே மாதிரி உன் வீட்டு விஷயத்திலையும் எந்த காரணத்தை கொண்டோ நாங்க தலையிட மாட்டோம். புரிஞ்சுதா? சம்பந்தி, என்ன இவங்க, இது எந்த ஒரு நியாயம்டி? அம்மா, எந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இனிமே நான் தான் அவளுக்கு. இனிமே அவ அம்மாவாவது சொந்த பந்தம் எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சுல. அவளை நான் தான் பாத்துக்கணுமா. நல்லா பாத்துக்கிறேன்டி. நீ வேணா பாரு, இந்த பானுமதியோட சுயரூபம் போக போக என்னன்னு புரிய வைக்கிறேன். பிரியா, அந்த கல்பனாவை நல்லா மூக்கறுத்து விட்டுட்டேன். இப்ப தெரியும் கல்பனாவுக்கு இந்த பானுமதி யாருன்னு. அம்மாவும் பொண்ணும் ஏதோ பேசுறாங்க, என்னன்னு கேப்போம். அம்மா, அவ செஞ்ச சமையல நாம தான் கெடுத்தோன்னு தெரிஞ்சா கல்பனா சும்மா விடுவாளா? ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காது. எதுவுமே நடக்காத மாதிரி இரு, புரிஞ்சுதா? ஏய், உப்பு காரம் கலந்தத மறந்துரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கறேன். ஏய் மடிடி, இப்படியே ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு ஓன்னு அப்படியே இரு. கல்பனா, கல்பனா, என்ன? நீ செஞ்ச சாப்பாட்டுல உப்பு காரம் அதிகம்னு எல்லாரும் உன்னை திட்டினாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? ஏன்? அது